அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட சிறப்புகள் என்னன்றது இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயினோட நட்சத்திரம் ஆகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியில் 2 பாதமும் துலா ராசியில் 2 பாதமும் வரும். ஓகேங்களா? இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசின்றப்போ புதனும் அதிபதியாக வருவார். துலா ராசியில் வச்ச சுக்கிரனும் அதிபதியாக வருவார். ஓகேங்களா? ஸோ இந்த நட்சத்திரத்தை மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் துலா புதன், செவ்வாய், சுக்கிரன், ஒரு சூரியனும் இதில் சம்மந்தப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர் இதில் சம்மந்தப்பட்ட ராசி தான் சித்திரை நட்சத்திரம். இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களில் 2 பேருக்கு தான் நம்மாழ்வார்னு பேர். ஓகேங்களா? அந்த 2 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் அண்ட் கருட ஆழ்வார். இவங்க 2 பேர் தான் பெருமாளோட அங்கங்களாக இருக்கிற சக்கரமும் சக்கரமும் சுதர்சன சக்கரம் சங்கம் இவங்க இந்த இதில் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் ஆழ்வார்ன்ற பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் 2 பேர் தான் இந்த இது அவங்களுக்கு சிறப்பு மிக்க இது சிறப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் 2 பேர் பிறந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க தான் இந்த நட்சத்திரனோட சிறப்பு அம்சங்களாம். பெருமாளை சொல்கிறது மேலும் இவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு முறை பார்க்கடலில் இது அமுதம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் மாசி பாம்பு வச்சு இது பண்ணுது. தேவர்கள் அஸ்திரங்கள்லாம் கடைஞ்சது எல்லாமே தெரியும். ஸோ அப்போ செய்யச்சே இவர்கள் கையை யூஸ் பண்ண வேண்டிய கை வச்சு தான் இழுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் என்ன வேண்டாங்கன்னா, இவர்கள் தேவர்கள் இவங்களாம் இவங்க கையில் இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, துதிசி என்ற ஒரு மகரிஷிக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இதை முடிச்சுட்டு வேலை முடிச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த ஆயுதங்கள்லாம் பாதுகாணுன்றதை அவர் சேஃபாக வச்சுக்கணுன்னால அவர் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் முழுங்கிடுறாரு. ஸோ வாயில் முழுங்கிட்டோடனே என்ன ஆகுது, அது எல்லாமே ஒரு பெரிய நல்ல வஜ்ரம் தீட்ட உடம்புன்றோம்ல, ஒரு பெரிய இது கவசமாக முதுகில் ஒரு போய் சேர்ந்து பெரிய கவசமாக மாறிடுது. அது பயங்கர பலசாலியாகி அவர் இருந்துடுறாரு. இவங்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கல் முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமுதம் உண்டுட்டு திரும்பி தேவர்கள் இந்த துதிசி முனிவர்கிட்ட அந்த ஆயுதங்களை கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், என்னால் இந்த ஆயுதங்கள்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ இவங்க கேட்கச்சே சண்டை போட போனால் இவங்க எல்லாரையும் அவரோட பலசாலி அந்த ஆயுதங்களோட எல்லா மகிமை அதில் இருக்குது இல்லைங்களா? அதனால் எல்லோரையும் துரத்தி விட்டுறாரு. அப்போ தேவர்கள் பெருமாள் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்க சக்கராயுதத்தையும் அனுப்புகிறாரு. அந்த சக்கராயுதம் இது பண்ணிச்சா கூட அந்த ஆனால் அதோட இவருக்கு எல்லா ஆயுதங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதனுடைய வலிமை ஃபுல்லாக இந்த வஜ்ரமாய் ஒரு உடம்பில் இருக்கிறதுனால அந்த சக்கராயுதம் கூறு முழங்கி திரும்பி இதுவாகிடுது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழுக்கிச்சு. அப்போ மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற சிவபெருமான்கிட்ட வராங்க. சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சரின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த முனிவர்கிட்ட போயிடுறார். அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப பலசாலி தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். உன் கட்டை வரலில் கால் கட்டை வரலில் கீழே ஒரு சக்கரை மாதிரி வரைஞ்சி அந்த சக்கரத்தை பேர்த்து அப்படியே எடுத்து உன் தலையில் வைக்கணும். வச்சுட்ட அப்படின்னா நீ இந்த எல்லாம் ஜெயிச்சதாக அர்த்தம். அந்த ஆயுதங்கள்லாம் யாருக்கும் தர வேணாம். அப்படியே நீ வைக்கலை அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்சமாக சொல்கிறாரு. அப்படி இருக்குச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர் சரி இதுதானே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை வரல ஒரு சக்கரமாக கீழே வரைஞ்சிடுறாரு. அந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு அதை அப்படியே பேர்த்து எடுக்கிறார். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு, முடியல. 2வது வாட்டி ட்ரை பண்ணால் முடியல. 3வது வாட்டி அந்த வஜ்ரம் பயந்த முதுகில் இருக்குல்லையே அதை கலசை தான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு அதை தூக்குறாரு. அப்படி தூக்கி வரைச்ச கரெக்டாக மேலே வருது. மேலே வரைச்ச கழுத்துக்கிட்ட வரைச்ச அதுக்கு இவர் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத அந்த சக்கரத்தை விட்டுறாரு. அப்போ விடச்சு அது என்ன பண்ணுது, அந்த கழுத்தை வெட்டி அந்த சக்கரமானது அவருடைய கழுத்தை வெட்டிடுது. கழுத்தை வெட்டிடுறதுனால அவர் அங்கேயே அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டதுனால அந்த ஆயுதங்கள்லாம் திரும்பி இவங்கக்கிட்ட அந்த தேவர்கள்ட்ட வந்துடுது. அப்படி வரைச்ச இவருடைய சக்கராயுதம்
இதுக்கு இல்லையா பெருமாளோட சக்கராயுதம் வந்து கூறு வழங்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண சொல்கிறாங்க. அவர் சரி பண்ணுறது அப்போ சிவபெருமான் கம்முன்னு போயிடுறாரு. அப்போது வந்து உமாதேவியார் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வந்து பிடிச்சது வந்து செந்தாமரை மலர்கள் 1000 செந்தாமரை மலர்கள் வந்து இவருக்கு பூஜை பண்ணுங்க. அது பண்ணச்சே வந்து மணிகண்டேஸ்வரருக்கு பண்ணிங்க அப்படின்னா வந்து அவர் உங்களோட இதை வந்து சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் உபாயம் சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மணிகண்டேஸ்வரர் பெருமாள் டெய்லி வந்து 1000 செந்தாமரை மலர்கள் சாத்திட்டே வராரு. அதில் வந்து சிவபெருமான் வந்து மனம் இறங்கி ஒரு நாள் வராரு. வந்துட்டு அந்த 1000 மலர்கள் டெய்லி சாத்துறாரு இல்லைங்களா, அந்த இதில் ஒரு மலரை வந்து இவர் எடுத்துடுறாரு. எடுத்துட்டோடனே இவர் எல்லாத்தையும் சாத்திட்டு 999 மலர்கள் சாத்திட்டோடனே அந்த ஒரே ஒரு மலர் வந்து மிஸ் ஆகிடுது. என்னடா ஒரு மலர் இல்லைன்னு இவர் என்ன பண்ணுறார், இவர் வந்து தாமரை கண்ணன் பேர் இல்லையா பெருமாளுக்கு, அவரோட ஒரு கண்ணை எடுத்து அங்கே அந்த மலருக்கு மேலே வைக்கிறார். அப்போ சிவபெருமான் மரமிறங்கி வந்து அவருக்கு வந்து அந்த சக்கரத்தை வந்து கூறு பண்ணி திரும்பி வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சதுனால தான் வந்து அந்த ஊருக்கு வந்து அவர் திருமால் பேர் பெற்ற ஊருன்ற பேர் வச்சு அந்த ஊர் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. எங்கே இருக்குன்னா திருமால்பூர் அப்படின்றதுக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் வடக்கே ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்க அப்படின்னா திருமால்பூர்னு இருக்கும். அது வந்து திருமால் பேர் பெற்ற இடம் திருமங்கலேஸ்வரம் அப்படின்னு சக்கரபுரம் அப்படின்றதும். ஏன்னா சக்கரம் வந்து அங்கே அவருடைய சக்கர தாழ்வார் அவர் வந்து கூர் பண்ணி திரும்பி பெருமாள்கிட்ட படித்தாங்க இல்லையா, அதனால் அது பல பேரில் வந்து அந்த இதில் இருக்குது. அது இப்போ மருவி வந்து திருமால்பூர் அப்படின்றதுல இருக்குது. ஸோ அப்படி அந்த ஒரு விசேஷம் வந்து திருமாலே வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னா அந்த ஒரு பெருமாளுக்கு உண்டு. அதான் அந்த பேரே வந்து அந்த ஊருக்கே வந்து அந்த பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரருக்கு உகந்த பரிகாரம், எந்த ஒரு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கள் உகந்த பரிகாரம் எது அப்படின்னா இந்த திருமால்பூரில் இருக்க இந்த கோயில் தான், இந்த மணிகண்டேஸ்வரர் கோயில் தான். இந்த சித்திரை நட்சத்திரம் இவர்கள் இங்கே போய் வழிபட்டு வர இவர்கள் வாழ்வில் எல்லா வினைகளும் வந்து தீங்கி நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. அது ஒரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இல்லைங்களா, ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த கோயில் ஸ்தலத்தில் போயிட்டு வர்றது மேலும் சிறப்புகள் தருங்க. இதெல்லாம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தோட சிறப்புகள் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நன்மை தரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சித்திரை நட்சத்திரக்காரருக்கு வந்து சுவாதி, சதயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் கூட இவர்கள் வாழ்க்கை துணை அமைஞ்சு இவர்கள் வெற்றி தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவர்கள் தொழில்கள் ஏதாவது வீடு, வண்டி, வாகனம் அதை வாங்கணும் அப்படின்னா இவங்க வந்து அனுஷம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் வாங்குறது மேலும் சிறப்புகள் தருங்க. இவர்கள் வந்து தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து எந்தெந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா வந்து மக்கள் சேவை தான் அதிகமாக இருக்குது. அதாவது சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் மார்க்கெட் வைக்கலாம், ஃபேன்சிஸு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ அது மாதிரி வைக்கலாம், ஜெராக்ஸ் மிஷின்ஸு, இதை மாதிரி போட்டு இது பண்ணலாம். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். எந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணலாம், கட்டுமான ரியல் எஸ்டேட் பண்ணலாம், தரகர் தொழில், இதெல்லாம் இவங்க பண்ணலாம். இவங்க இந்த தொழில் எது தொடங்குறதுனாலும் இவங்க தொடங்க வேண்டியது முன்னே எந்த நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் தொடங்கினாங்க அப்படின்னா மேலும் இவங்களுக்கு வெற்றிகள் நிறையவே கிடைக்குங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களோட சிறப்புகள், குணாதிசயங்கள் எல்லாமே தெரியும். இவர்கள் உண்மையை வந்து பாசம் மிக்கவர்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து இந்த கோயில் நான் சொன்ன இந்த கோயிலில் போயிட்டு திருமால்பூரில் மணிகண்டேஸ்வரர் கோயில் போயிட்டு வழிபட்டு வர வாழ்வில் எல்லா வளம் எல்லா நாளும் பெறுவார்கள் என்று கூறி இந்த தலைப்பை இதோடு முடிக்கிறோம். அடுத்த பகுதியில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.